Praise the Lord. இந்த காலவெளியில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற சர்வ ஞானியை ஆராதிப்போம். இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பேர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். விளக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். விளக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்போம் சர்வ ஞானியே. நன்றி அப்பா. கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், இதை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஏதாயிலும் செய்திடுவா என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவா என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவா என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவா என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவா என்றாயிலும் என்னை மறந்தது. தேவன் ஏதாயிலும் செய்வார், ஏதாயிலும் செய்வார். உங்களை மறப்பதில்லை, அவரால் செய்ய முடியும். என் தேவனால் நடக்கும், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டால் நடக்கும். இன்றைக்கு உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய நிர்பந்தங்கள், போராட்டங்கள், தோல்விகள், அவமானங்கள் இருந்து என் தேவன் ஏதாகிலும் செய்வார். அது அதிசயமாய் இருக்கும், ஆச்சரியமாய் இருக்கும், உங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும். இன்றைக்கு காலையில கர்த்தர் நம்மத்தில் எப்படியாக செயல்படுகிறார். எல்லாரும் இருக்கிறது கரங்களை உயர்த்தி, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வ ஞானியே நான் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த வசனம் இப்படி வருது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம், என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாயிருக்கிறீர்.
இந்த அதிகாரத்தில் முன்னாடியும் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 வசனம் இருக்குது. 1-2 வசனங்கள். முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆனாலும்னு வார்த்தை வருது பார்த்தீங்களா? அப்போ என்னமோ இருக்குங்க. அதுக்கு தான் அந்த முதல் வசனத்தை போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள். ஐயோ, அதனால தான் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு ஆனாலும்ன்றார். சத்துருக்கள் பெருகியிருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, இதே போல தான் சத்துருக்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே சத்துரு, சொந்தக்காரன்ல சத்துரு, சபைக்குள்ள சத்துரு, நமக்கு எதிரி அங்கே தான் பெருகி இருக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சத்துரு என்ன சொல்கிறான்னா, அந்த 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வருது, அதில் தமிழ் மொழிபெயர்ப்பில் இவனுக்கு ரட்சிப்பே வராது அப்படின்றாங்க. அது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா there is no help for him in God. இவனுக்கு கடவுள்கிட்ட இருந்து உதவியே வராது. இவன் இப்படி தான் பேசிகிட்டு இருக்க வேண்டியதான், இப்படி பேசி பேசி காலத்தை போக வேண்டியதான். என்ன பெருசாக நடந்துச்சு? இவனுக்கு ஒன்றும் உதவி வராது. இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி பார்க்க முடியாது, ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க முடியாது, இவன் பிள்ளைகள் எழும்பிட முடியாது, இவ்வளோ நாள் நடக்காதது இனிமேல் நடக்குமா? இவனுக்கு இன்னும் விசுவாசிகள் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல கடவுள்னு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். நல்லா கடவுளை பற்றி அறிஞ்சவன் தான் சொல்கிறான், இவனுக்கு கர்த்தர்கிட்ட இருந்து உதவி வராது, கடவுள்கிட்ட இருந்து உதவி வராது. எப்படி பேசியிருக்காங்க பாருங்கள், எப்படி அவமதிச்சிருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ கீழனமாக நினச்சிருக்காங்க பாருங்கள். பரவாயில்ல, ஆனால் அந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, இதில் தான் இந்த 2 மிக முக்கியமான பாயிண்ட்டை வச்சு தான் சொல்கிறாரு. ஆனாலும் என்ன ஆனாலும், ஒன்று சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க, 2வது இந்த சத்ரு என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு கடவுள்கிட்ட இருந்து பெருசாக ஒன்றும் வந்துட போவது கிடையாது, இவனுக்கு முக்கியமாக உதவியே கிடைக்காது இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடயம். இந்த சங்கீதக்காரர் எப்படி பார்க்குறாரு? இவெல்லாம் நான் பழிச்சு பேசுகிறான், எனக்கு அகென்ஸ்டாக இருக்கிறான், இன்னொன்று சொல்கிறான் இவனுக்கு உதவியே வராது கர்த்தர்கிட்ட இருந்து. இது எல்லா மத்தியிலும் ஆண்டவரே நீர் எனக்கு சூழ்ந்துள்ள கேடகம் என்று சொல்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கேடயமாக இருக்கிறார் என்பதை மறக்க வேணாம். சூழ்நிலை எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, கர்த்தர் கேடயமாக இருக்கிறார். இந்த கேடயத்தை மிஞ்சி யாரும் உங்களை தொட முடியாது, அழிக்க முடியாது. 2வது பாருங்க, என் மகிமையும், கர்த்தர் தான் நம்முடைய மகிமை. 1000 பேசட்டும் இல்லையா, இது இவ்வளோ நாள் நடக்காது, இனிமேல் எங்கே நடக்க போகுது, இது ஒன்றும் நடக்காது, இது ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது, இப்படிலாம் பேசுகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் நீ கடவுளுடைய மகிமையை பாரு, அவரை பாரு, அவரை தரிசனம் பண்ணு. சில பேர் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, ஐயோ என் பிள்ளைக்கு வயசாகிட்டுருக்கு, படிப்பை முடிக்கணும், திருமண காரியம் இருக்குது, அதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நடக்குமா? காலம் ஓடிக்கிட்டே இருக்கே, பெரிய நிர்பந்தம் வருது, போராட்டம் வருது. பயப்படாதீங்க. ஏன் இது போல் நீங்கள் பயப்படுறீங்க? சில பேர் பேசுகிறாங்க, சில பேர் உங்களை பழிக்கிறாங்க, சில பேர் உங்களை அவமான வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது அவருடைய மகிமை. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, கேடயம் சூழ்ந்திருக்கான், 2வது என் மகிமை, என் மகிமையே கர்த்தர்ன்றாரு. 3வது என்ன சொல்கிறாரு, என் தலையை உயர்த்துகிறோம் நீரே. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர். இன்றைக்கி சூழ்நிலை தலை குனிஞ்சிருக்கிறது போல இருக்கலாம், தலை குனிஞ்சே போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறதையும் கேட்டுக்குங்க. இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, இல்லை, தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர். நான் சொல்கிறேன், உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அது எந்த நிலைமையில இருந்துட்டு போகுது, கர்த்தர் உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. God bless you. இயேசுவே, இந்த வார்த்தை கொண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.